அந்த நீதி உள்ள கரத்தில் உங்களை பிடித்திருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நீதியின் வலது கரத்தினால் உங்களை பிடித்திருக்கிறார். நீதியின் வலது கரத்தினால் உங்களை பிடித்திருக்கிறபடியால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் திகையாதீங்க, கலங்கி இருக்காதீங்க. ஆண்டவர் பார்த்து மீண்டும் உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுது, ஏசாயா 41 அதிகாரத்தில் அதே 13 வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனத்தில், ஃபார் ஐ ஆம் த லார்ட் யுவர் காட், நான் உன் தேவனாய கர்த்தர், நான் என் தேவனாய கர்த்தராக காணப்படுகிறேன். உங்களுக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை மனுஷர்கள் உங்களை எல்லாமே ஏமாற்றி இருக்கலாம், மனுஷன் உங்களுக்கு நம்பி வைத்து ஏமாற்றி இருக்கலாம், இல்லை நீங்கள் நம்பி இருக்கிறவங்க என்ன ஒரு வேளை கைவிட்டு இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 41:13 சொல்லுங்க, ஃபார் ஐ எம் அ லார்ட் யுவர் காட், நான் உன் தேவனாய் கர்த்தர். உங்களுக்கு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த தெய்வம் உங்களை பார்த்து சொல்கிறது, உங்களுடைய வலது கருத்தினால் உன்னை பிடித்திருக்கிறேன். உங்களுடைய ஆண்டவர் கரத்தில் நீங்கள் பிடித்திருக்கிறீங்க, ஆண்டவர் கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் சாதாரண மனுஷர் அல்ல. பிசாசு உங்களை தொட முடியாது, சத்ரு உங்களை மேற்கொள்ள முடியாது. வர மாதிரி வரலாம், கண்ணீர் வர மாதிரி வரலாம், பிசாசு எந்த விதத்தில் தடைகளை கொண்டு வரலாம். இதன் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து அவர் உண்மையாக உங்களை மேன்மைப்படுத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், திருப்பி ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத. ஏசாயா 41:13 சொன்னது போல், நீ பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் நம்மளுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி எத்தனை டைம் நம்மளை ஏமாற்றி இருக்கலாம். மனுஷன் நம்மளுக்கு உதவி செய்கிறேன்னு எத்தனை டைமில் நம்மளுக்கு ஏமாற்றி இருக்கலாம். ஒருவேளை நம்ப வைத்து கழுத்து அறுத்து இருக்கலாம், ஒருவேளை நம்ப வைத்து இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு ஏமாற்றி இருக்கலாம். ஒருவேளை அந்த மனுஷன் நம்மளுக்கு செய்வாரோ தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், நான் உனக்கு உதவி செய்வேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்வேன், நீ பயப்படாதேன்னு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் யாரை நம்பியிருக்கிறீங்க எனக்கு தெரியாது, எந்த விதத்தில் தோல்வி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. எத்தனோ நாட்கள் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் வரல என்று நினைத்திருக்கலாம். எத்தனோ நாள் நான் ஜெபித்திருக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் வரலை. ஒருவேளை ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு கூட சந்தேகத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவர் உங்களோட பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், நான் உன்னோடு இருந்து நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னோடு இருந்து அற்புதங்களை செய்வேன், இது வரைக்கும் நீ பார்க்காத காரிய உயர்வுகளை நான் காண்பிப்பேன், இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத நன்மையின் காரியங்களை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்ய தான் இருக்கிறேன், என்னை நோக்கி கூப்பிடு, நீ பயப்படாத, எல்லா சூழ்நிலும் நான் உன்னோடு இருப்பேன், உன்னுடைய வறுமையில் நான் உன் கூட இருந்து பார்ப்பேன், உன் கண்ணீர் மத்தியில் உன் கூட இருந்து பார்ப்பேன். காரணம் என்னென்னு சொன்னால், நீ என்னை கூப்பிட்டீங்கலாம் உதவி செய்வேன். நம்ம செய்கிற காரியம் என்ன? ஒரு காரியம் தோல்வி வந்தால் ஒரு மனுஷனை தேடி போவோம், பணம் படித்தவர்களை தேடி போவோம், ஒரு நல்ல செல்வந்தம் உள்ளவர்களை நம்ம தேடி போவோம். காரணம் என்ன? அவர் நம்மளுக்கு உதவி செய்வாங்க என்று சொல்லி. ஆனால் நான் இப்போ சொல்லுகிறேன், யாரும் நம்மளுக்கு உதவி செய்தாலும் செய்யாக்காட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் உதவி செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிற, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாத, நான் உன்னை நீதியின் வலது கரத்தினால் பிடித்திருக்கிறேன், நீதியின் வலது கரத்தினால் பிடித்திருக்கிறேன், உனக்கு நான் சகாயம் செய்வேன். ஏசாயா 41:13 சொன்னது போல, நான் உன் தேவன், உனக்கு வலது கரத்தினால் பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால், அது பெரிய காரியம். ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். காரணம் என்று சொன்னால், நீங்கள் பயப்படாதீங்க. மனுஷரை குறித்து பயம், படிப்பு குறித்து பயம், வேலை குறித்து ஒரு பயம், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீமை நடந்துவிடுமா அப்படின்னு குறித்து ஒரு பயம், எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே
நடந்துடுமா, என் குடும்பத்தில் ஒரு உயர் வருமான்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்று சொன்னால், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. காரணம் என்னென்னு சொன்னால், ஏசையா 44:24 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசையா 44:24 அவருக்கு சொல்லப்படுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்பதாக நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நீங்களும் நானும் வர்றதுக்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கண்கள் நம்மளை பார்த்தது, நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். காரணம் என்னென்று சொன்னால், ஆண்டவர் உங்களோடு இருக்கு வழிநடத்த போகிறார். ஏசாயா 44:24 சொல்கிறது, அவர் நம்ம தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே நம்மளை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாராம், நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். யாருக்காக? உங்களுக்கு உதவி செய்ய. அப்போ நம்ம தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறாருனாக்கா, காரணம் என்ன சொன்னால், அவர் நம்மளை உருவாக்குனவர், நம்மளை தெரிந்து கொண்டவர், நம்மளை தப்பி வைத்தவர், நம்மளை மேன்மைப்படுத்தினவர், இது வரைக்கும் நடத்தினவர், இனியும் உங்களை நடத்துவார். காரணம் என்ன சொன்னால், அவர் உங்களோடு இருந்து வழிநடத்த அவர் போதுமானவராக காணப்படுகிறார். அவர் உங்களோடு இருந்து போதுமானவராக காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இது வரைக்கும் உங்களை நடத்தினது காரணம் என்று சொன்னால், கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்தது. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்ததுனால தான் இது வரைக்கும் நீங்கள் சர்வே பண்ண முடிஞ்சிச்சு, இது வரைக்கும் உங்களால் வாழ முடிந்தது, இது வரைக்கும் உங்களை தப்பிக்க வைக்கிறது. காரணம் என்று சொன்னால், கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்ததுனால தான். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு வந்த ஆபத்துகளை காத்தது தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய கரம். குடும்பத்தின் பிரச்சனையின் போராட்டத்தின் மத்தியில் கர்த்தருடைய கரம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வாழ்ந்திருக்க முடியாது. கர்த்தருடைய கரம் இல்லைன்னு சொன்னால் இந்த பூமியில் இது வரைக்கும் உங்களுக்கு கிருபையாக இது வரைக்கும் நடத்திருக்க முடியாது. கர்த்தருடைய கரம் மட்டும்தான் இது வரைக்கும் உங்களை நடத்தி வந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே நம்மளை பிரித்து எடுத்துக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மளை கண்டுது, நம்மளை மீட்டு எடுத்துக்கிறார். காரணம் என்று சொன்னால், கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சோர்ந்து போயிருக்காதீங்க, கலங்கி போயிருக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அதிகமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீங்க, எத்த குறித்தும் பயப்படாதீங்க, எத்த குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எது குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து வழி நடத்த போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து அற்புதமாக நடத்த போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து புத்தி கெட்டாத அதிசயங்களை செய்ய போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து எல்லா விதமான நன்மையின் வழிவாசல்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து இது வரைக்கும் பார்க்காத அற்புதம், இது வரைக்கும் பார்க்காத அதிசயம், இது வரைக்கும் பார்க்காத உயர்வு, இது வரைக்கும் நீங்கள் நினைச்சு பார்க்காத கிருபைகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து என் தேவனாகிய கர்த்தர் அவர் வழி நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அதனால தான் சொல்ல, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, எத்த குறித்து பயப்படாதீங்க, எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. உங்களோட ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவனாக காணப்படுகிறார். அற்புதங்களை செய்கிற தெய்வம். அவரை நம்பினவர்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட்டதில்லை. அவரை நம்பினவர்களை யாரும் ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிட்டதே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அதிசயங்களை செய்கிறவர், உன்னோடு இருக்கிறவர். நீங்கள் பயப்படாதீங்க, பணத்தை குறித்து பயப்படாதீங்க, கடன் பிரச்சனை குறித்து பயப்படாதீங்க, பிள்ளைகள் வாழ்க்கை குறித்து பயப்படாதீங்க, நீங்கள் செய்கிற கைவிட்டு செய்கிற பிரயாசத்தை கொடுத்து பயப்படாதீங்க. எல்லா சூழ்நிலையும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. அவர் உங்களோடு இருந்து மேன்மைப்படுத்துவாராக. அவர் உங்களோடு இருந்து அதிசயங்களை செய்வாராக. அவர் உங்களோடு இருந்து வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குவாராக. இது வரைக்கும் நடத்தினாரே, இனியும் ஒரு நடத்த அவர் போதுமுள்ள தேவனாக காணப்படுகிறார். இது வரைக்கும் நடத்தின ஆண்டவர் இது வரைக்கும் இனிமேலும் உங்களை நடத்த போகிறார். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. எரேமியா 1:8 வாசித்து பாருங்கள். எரேமியா 1:8 நீங்கள் பயப்படாதீங்க, நான் உன்னை விடுவிப்பேன். ஃபார் டு நாட் அஃப்ரைட் ஆஃப் them. நீங்கள் கலங்காதீங்க, நீ திகராதீங்க, சோர்ந்து போயிருக்காதீங்க. எது இருந்தாலும் சரி, எரேமியா கொடுத்த வாக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்குறார். உங்களுக்கு விடுவிக்க அவர் தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து விடுவிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார்.
உனக்கு இருக்கிற பில்லி சூன கட்டுங்கள் மந்திரங்களிலிருந்து விடுவிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். காரணம் என்னென்னு சொன்னால், நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து அவர் வழிநடத்துவார். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் திகையாதீங்க. நான் உன்னோடு இருந்து நீதியின் வலது கரத்தினால் பிடிப்பேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை பிடிப்பேன். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய என்னால் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனால் அதிசயங்களை செய்ய முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனால் அவர் கொண்டு செய்கிற காரியங்கள் வித்தியாசமாக காணப்படும். அதனால தான் ஏசாயா 41:10 சொன்ன, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாதே, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவே, நான் உனக்கு உதவி செய்வேன். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் சூழ்நிலை பெருசல்ல. அந்த சூழ்நிலை காட்டிலும், இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் இயேசு பெரியவர். எல்லாவற்றத்திலும் விடுதலை கொடுக்க அவரால் முடியும். ஜெயத்தை கொடுக்க அவரால் முடியும். அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். ஜெயம் இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயமாக மாற்ற போகிறார். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். இன்னொரு காரணம் என்னென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருப்பார். எந்த சூழ்நிலையும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு தூரம் போகிறவர் அல்ல. எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு தூரம் போய் உங்களை அவமானத்தில் விடுகிறவர் அல்ல. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னது போல, எந்த சூழ்நிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடுகிறதல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடுகிறதல்ல. எப்போதும் உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக. எப்போதும் உங்களோடு இருந்து நடத்துவார். நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக. எல்லா கண்களும் மூடி நம்ம செவிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, மீண்டுமா இந்த கால வேளையில நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆமாம் ஆண்டவரே, ஏசாயா 41:10 சொன்ன போல், ஆண்டவரே, நீங்கள் பயப்படாத, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி, ஆண்டவரே, நீர் எங்களை வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தின் கடைசி நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு இருந்து நீங்கள் வழிநடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. விசேஷமாக ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிற, என்ன பயத்தோடு அவங்கள பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, என்ன கலங்கி இருக்கிறார்கள், எந்த சோர்ந்து போயிருக்கிறார்களோ, அவங்களோடு நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை கொடுத்தபடியால் நன்றி. அவங்கள விட்டு எந்த சூழ்நிலை நீங்கள் அவங்கள விட்டு விலக போகிறதல்ல ஆண்டவரே. நீங்கள் அற்புதங்களை செய்யும், ஒரு வாழ்க்கையில் ஜெயத்தையும் நன்மையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து என் தேவனாய் கர்த்தர் வழிநடத்தப்பட நம்ம ஆச்சரிக்கிறேன். பிதா குமரன் பரிசுத்தாவினவரே, பார்க்குற ஒவ்வொருத்தரும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கிருபை செய்யும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியா நன்றி. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சிகரும் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.